ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து க்ளே மாடலிங்கில் ஜிராஃபியும் ஒரு பேரட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் க்ளே இருந்தப்போ எனக்கும் அதில் ஏதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அப்போ என்கிட்ட எல்லோ கலர் க்ளேயும் க்ரீன் கலர் க்ளேயும் இருக்குது. ஸோ எல்லோ கலர் க்ளேயில் வந்து ஜிராஃபி பண்ணலாம், க்ரீனில் பேரட் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு எல்லோ கலர் க்ளே எடுத்துகிட்டு அதில் பாதி எப்படி ரெண்டாக கட் பண்ணி பாதி எடுத்துகிட்டு அதை நல்லா ரோல் பண்ணேன். அப்புறம் எல் ஷேப்பில் மாற்றி வச்சுட்டு ஒரு சைடில் இருக்கிறத கொஞ்சம் கூட ரோல் பண்ணி அதை அப்படியே வளைச்சி விடும்போது ஃபேஸ் மாதிரி வந்துருச்சு. இன்னொரு சைடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு எனக்கு வந்து டைனோசர் ஷேப்பில் இருந்த மாதிரி இருந்தது, ஜிராஃபி மாதிரி வரல. என்னடா அப்படி இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா சரி காலெல்லாம் வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலெல்லாம் ரெடி பண்ணி அதில் வச்சு பார்த்தேன். ஆனால் என்னென்னா நான் பண்ணின அந்த பாடி வந்து கொஞ்சம் க்ளே நிறைய வச்சு பண்ணனால நல்லா வெயிட்டாக இருந்ததா. ஸோ கால் வச்சப்போ அது வந்து அதில் நிற்கலை. அப்போ நம்ம வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு லாஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஜிராஃப் வந்து விழுந்துகிட்டே தான் இருந்தது. அதனால அதோட காலை வந்து வளைச்சி அது உட்காந்துருக்க மாதிரியே லாஸ்ட்டு ஃபைனலாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் க்ளே எடுத்துகிட்டு அதோட ஃபேஸ் கிட்ட வந்து அந்த வாய் சைடில் வைக்கும்போது அதோட மவுத் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன கொம்பு ப்ரௌன் கலரில் அப்படி 2 கொம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர் க்ளேலையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து காது மாதிரி ஷேப் வந்துடும். அதை வந்து 2 காதுலேயும் அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும். ஜிராஃபோட 2 காதும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் நம்ம க்ளே வச்சுருக்கோம்ல, அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஒட்டி வச்சுட்டா போதும். அப்போ பார்க்குறதுக்கு அந்த ஜிராஃபியோட லுக் வந்துடும். ஸோ இது அவ்வளோ பண்ணிவிட்டு நான் வந்து சொன்ன மாதிரி நான் அதை வந்து காலில் கொஞ்சம் கூட க்ளே சேர்த்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு பொசிஷனில் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அது நிற்கிற மாதிரி வச்சா அது விழுந்துகிட்டே இருந்தது, கால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிளாக் கலர் க்ளே இருந்தது, அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கு 2 கண்ணு மாதிரி வச்சேன். ஆனால் அது வந்து க்ளே வச்சதை விட நமக்கு வந்து இந்த ஷாப்பில் கிடைக்கக்கூடிய சின்ன ஐஸ் இருக்குல்ல, அது வைக்கிறப்ப கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதனால் அதை லாஸ்ட்டு வச்சுட்டேன். அப்புறம் அந்த மவுத்தில் வந்து ஒரு ஊக்கு வச்சு லேசாக வாய் அப்படி ஒரு சின்ன கோடு போட்டோன்னா அதோடய வாய் அப்படி கரெக்ட் ஷேப்புக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பென்சில் எடுத்து அந்த எல்லோ கலர் க்ளேயில் ப்ரௌன் கலர் க்ளேயில் 2 சைடும் குத்தும்போது அழகாக ஒரு நோஸ் மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக செட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர் எடுத்து ஃபுல்லாக எங்கெல்லாம் பேலன்ஸ் இடம் இருந்ததோ அங்கெல்லாம் வச்சுட்டேன். ஒரு டெய்லும் வச்சு அதையும் இழுத்து விட்டுட்டோம். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு அழகாக ஒரு குட்டி ஜிராஃபி ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் கலர் க்ளேயில் பேரட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படலை. கொஞ்சம் இதே மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு அந்த கீழே வரக்கூடிய அந்த ரெக்கை பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கூட அந்த ரெக்கையோட வால் பக்கத்தில் கொஞ்சம் கூட நீட்டி வச்சுட்டா போதும். மேலே அதே மாதிரி கொஞ்சம் ஃபேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வளைச்சி வச்சுட்டா போதும். ஸோ பேரட் ரொம்ப ஈஸியாக இருந்து பண்ணுறதுக்கு. பேரட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவும் பார்த்துருந்தேன். அதனால தான் கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் பேரட் வந்து எனக்கு ஜிராஃபி மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு க்ளே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் அது கொஞ்சம் சின்னதாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோ கலர் ரெட் கலர் க்ளே இருந்தது, அதை எடுத்து அதுக்கு ஒரு அழகு மாதிரி பண்ணிட்டோம் நல்லா வளைச்சி. அதுக்கப்புறம் அந்த பேரட்டோட மேலே வந்து ரெக்கை மாதிரி வரும்ல, அதுக்கு வந்து பென்சில் வச்சு சும்மா அதில் அப்படி ரெக்கை மாதிரி கோடு மாதிரி போட்டு கொஞ்சம் கிச்சு கிச்சுன்னு வச்சும்போது அது பார்க்குறதுக்கு அந்த ரெக்கை மாதிரி அந்த க்ளே அழகாக பிஞ்சு பிஞ்சு அப்படி பார்க்க நல்லா இருந்தது. இதுக்குமே கண் வந்து இந்த ஷாப்லேருந்து வாங்கின கண் தான் வச்சுருந்தோம். அது பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக அந்த கண் வச்சப்பறம் அந்த லுக் இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு பேரட் மாதிரி கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா கால் வைக்கணும். ஸோ அதுக்கு பிங்க் கலர் க்ளே வச்சு அதில் வந்து குட்டியாக அந்த ப்ரௌன் கலர் க்ளே வச்சு கால் மாதிரி வச்சுட்டேன். ஸோ அது பார்க்குறதுக்கு பேரட்டு அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கழுத்து பக்கம் பிளைண்டாக இருக்கிறனால அந்த ரெஃபரன்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே நான் வந்து ஒரு சின்ன கழுத்தை சுற்றி ரெட் கலர் க்ளே வச்சு ஒரு சின்ன நூல் மாதிரி அப்படி ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டு பண்ணிட்டேன். அதனால அது இன்னும் பார்க்க நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பேரட்டு நிற்கலை, அது விழுற மாதிரி இருந்தனால ப்ரௌன் கலர் க்ளே வச்சு ஒரு சின்ன ட்ரீ மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் கலர் க்ளே வச்சு ஒரு பாறை மாதிரி பண்ணி அது பக்கத்தில் ப்ரௌன் கலர் க்ளே வச்சு இந்த பேரட்டை வந்து அது கூட சேர்த்து சாய்ச்சி வச்சுட்டேன். அப்போ பார்க்குறதுக்கு பேரட் வந்து அந்த ட்ரீயில் இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது அப்படி நின்றுச்சு.
ஜிராஃபு பரவாயில்ல, ஜிராஃப் அது பாட்டுக்கு இருந்தது. ஸோ ஜிராஃபுக்கு பக்கத்தில் வந்து இதே மாதிரி கொஞ்சம் பிளாக் கலர் க்ளே உருட்டி ஸ்டோன் மாதிரி வச்சு, அதுலேயும் ப்ரௌன் கலர் க்ளே வச்சு ஒரு சின்ன ட்ரீ மாதிரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப்பில் ட்ரீ மாதிரி ஒன்று பண்ணினேன். பண்ணி 2யும் செட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அழகான பேரட்டும், ஒரு அழகான குட்டியான ஜிராஃபையும் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? உங்களுக்கும் ஆசை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.